நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம வெண்பா பாப்பாவை வந்து பார்த்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவை வந்து நம்முடைய விஜய் சார் வந்து பிரித்து வந்து மல்லிகையிலேருந்து கூப்பிட்டு போயிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா டாடா என்னை வந்து விடுங்க, நான் மல்லி அம்மா கூடயே வந்து போகிறேன், உங்கள் கூட நான் வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து கடும் கோபமாக வந்து விஜய் கையில் வந்து நடந்துக்கிறாங்க நம்ம வெண்பா பாப்பா. நம்மளுடைய மல்லியும் பார்த்திங்கன்னா வெண்பா வந்து நம்மளை விட்டு போகிறா அப்படின்றதுல ரொம்பவுமே வந்து கவலையாக வந்து இருக்காங்க. நம்ம நாகு வந்து வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா உன் அண்ணன் பேச்செல்லாம் வந்து நீ கேட்டு உன் வாழ்க்கையை வந்து கெடுத்துக்காத மல்லி, உன் வாழ்க்கையை வந்து நான் வந்து எப்படி அமைச்சு தரேன்னு பாரு, உன் அண்ணனை வந்து மீறி உன்னை வந்து மறுபடியும் வந்து விஜய் வீட்டுக்கு வந்து அனுப்பி வெண்பா தான் உன் பொண்ணு அப்படின்ற நினப்பை வந்து கொண்டு வர வச்சு உன்னை வந்து வாழ வைக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து நம்மளுடைய நாகு போயிட்டு விஜயோட வீட்டில் சார் எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பற்றி எங்களை வந்து மீட் பண்ணாத இருந்து மல்லிகையில் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் வந்து பண்ணாத இருந்தீங்களான்னு இன்றைக்கி வந்து அவள் வாழ்க்கையில் வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருந்திருப்பா. இப்போ வந்து வெண்பாவுமே வந்து மல்லியை தான் அம்மான்னு வந்து நினைக்கிறா, மல்லியுமே வந்து வெண்பாவை தான் பொண்ணுன்னு வந்து நினைக்கிறா. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து யாராலையும் வந்து மாற்ற முடியாது. நீங்கள் ஒருத்தர் மனசு வச்சா மட்டும்தான் வந்து அந்த அரவிந்துக்கும் மல்லிக்கு வந்து கல்யாணம் நடக்கிறத வந்து நிப்பாட்டி உங்களுக்கும் மல்லிக்கு வந்து கல்யாணம் நடக்க முடியும். நீங்கள் மனசு வைங்க சார், ஏன் சார் உங்களுடைய பொண்ணோட ஆசை எல்லாமே வந்து நிராசை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை கிளவியும் அந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கடுப்பாகி பேசுகிறாங்க. இவ வந்து இந்த வீட்டில் இவ்வளோ சவுண்டு போட்டால் இந்த வீட்டுக்கும் அவளுக்கு வந்து என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்கிட்ட வந்து நல்லா வந்து ஏற்றி விட்றாங்க. இவங்க ஏற்றி விட்டுட்டு இருக்கிற சாக்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிஷா வந்துடுறாங்க. விஜய் மாமா எங்கே இருக்கீங்க, ஒன்று என் கழுத்தில் வந்து தாலி கட்டுங்க, இல்லைனா என் கையில் பாருங்கள் வெண்பாவோட பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு விசா எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் அவளை வந்து ஃபாரினுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவேன், மரியாதையே வந்து என் கழுத்தில் தாலி கட்டுறீங்களா இல்லை வெண்பாவை என் கூட வந்து அனுப்பி விட்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிஷாவும் கதிரேசனும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நம்முடைய விஜய் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வெண்பாவெல்லாம் உங்கள் கூட வந்து அனுப்ப முடியாது, அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து என்னால் வந்து தலையாட்ட முடியாது, நீ கொடுத்த 5 நாள் வந்து என்னால் எதை பற்றி யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சரி உங்களுக்கு வந்து 1 மாதம் வந்து டைம் தரேன், அது வரைக்குள்ளே வந்து நீங்கள் ஒன்று என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை வெண்பாவை என் கூட வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த நிஷாவும் கதிரேசன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் வந்து மனசு மாதிரி நம்மளுடைய வெண்பா பாப்பாவுக்காக வந்து மறுபடியும் போயிட்டு நம்மளுடைய பாபு கிட்ட வந்து பேசி உங்களுடைய தங்கச்சியை வந்து நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசி மனசை மாதிரி நம்மளுடைய பாபுவும் பார்த்திங்கன்னா சரிங்க அப்படின்ட்டு நம்மளுடைய வெண்பா பாப்பாவுக்காக வந்து நம்மளுடைய விஜய் சார் வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவருடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோட்